ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் 5 மாதங்கள் உருண்டோடி விட்டன. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் கூடி வரும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கடந்து வருவோம். இந்த ஆன்லைன் வர்ஷிப்பில் எங்களோடு ஜாயின் பண்ணியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தாய்மார், தகப்பன்மார், அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். காட் இஸ் வித் அஸ். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அற்புத தெய்வம் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரணும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அவருடைய பிரசன்னம் இருக்கும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் லார்ட். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். அற்புத தேவனுடைய கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். அப்பா தேவரீர் உங்களை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி நாங்கள் பூமியின் ஒரு மூலையிலே எடுக்கிற இந்த பிரயாசத்தை அப்பா கனப்படுத்துவீராக. கட்டாயம் உங்கள் வல்லமையினால் எங்களை தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடும்போது உம்முடைய மகிமையின் அசைவாடுதலை நாங்கள் உணரும்படி செய்யும். அப்பா நாங்கள் ஆராதிக்கும் போது உம்முடைய தொடுதல் அப்படியே உணரப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல், ஆராதனை அவைகளை தொடர்ந்து தகப்பனே நாங்கள் ஆமாப்பா பர்த்டே வெட்டிங் டேக்காக ஜெபிக்கும்போது அந்த ஆண்டவரை சந்தோஷத்தில் கலந்து கொள்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களில் வைக்கும்போது ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே மகிமைப்பட்டு எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளையும் பரத்திலிருந்து அனுப்பி தருவீராக என்று ஜெபிக்கிறோப்பா. ஆம் தகப்பனே, அதற்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆராதனைக்கும் பிறகு சங்கீதம் வாசிக்கும் போதும் உங்கள் வல்லமையுள்ள தொழுதலை நாங்கள் உணரும்படி உதவி செய்யும். எஸ் லார்ட், யுவர் மைட்டி டச் is very important to us. Unless you touch us, oh Father, we cannot even twinkle our eyes, oh Father. நீங்கள் தொடலைன்னா எங்கள் கண்களை மூடி முழிக்கக்கூட முடியாதப்பா. எஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம்தான் எங்களை உந்தி தள்ளுகிறது, எங்களை வழிநடத்துகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனம், மகிமை, புகழ் உமக்கே உரித்தாவதாக. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த அப்பன் எங்களுக்கு மனமிறங்கி நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஆராதனையை ஆண்டவரை முடிக்க உதவி செய்தருளும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுக்கிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் மகன் ஆரோன், அதேபோல் மகன் சாமுவேல் ஆண்டனி பிரபாகரன், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து நம்மை பாடல்களில் வழிநடத்துவார்கள். நம்ம எல்லாரும் ஆயத்தமாகிக் கொள்வோமா? ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்தவர் அவர். நமக்கு 1000 நாவுகள் இருந்தால் கூட அவரோட நன்மை சொல்லி துதிக்க நம்முடைய நாட்கள் இது போதாததாக இருக்கிறது. ஆமேன். நீங்களும் நாங்களும் இந்த வேளையில் அவருக்கு துதிபலியில் செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். முதல் பாடலாக துதியின் மத்தியில் வாசம் செய்யும் என்கிற ஒரு பாடலை உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி நம் துதிபலி செலுத்துவோம். வாசம் செய்யும் மகிமையின் தேவன், ஆராதனை ராஜன், கூடும் இடத்திலே ஓடோடி வருபவர் அன்பான தேவன் எங்கள் இயேசுராஜன். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் மகிமையின் தேவன், ஆராதனை ராஜன், கூடும் இடத்திலே ஓடோடி வருபவர் அன்பான தேவன் எங்கள் இயேசுராஜன். வருக வருக வருக
உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் மகத்துவ தேவனாம் எங்கள் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் பள்ளத்தின் லீலியாம் விடிவெள்ளி நட்சத்திரம் எங்கள் இயேசு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் மகத்துவ தேவனாம் எங்கள் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் பள்ளத்தின் லீலியாம் விடிவெள்ளி நட்சத்திரம் எங்கள் இயேசு. கைகள் உயர்த்தி வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வருக வருக வருக, உம்முடைய நாமம் ராஜ்யம் வருக. உம்முடைய நாமம் மாத்திரமே மேலானதா இருக்கிறது ஆண்டவரே. துதிகர மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் மகிமையின் தேவன், ஆராதனை ராஜன் கூடும் இடத்திலே ஓடோடி வருபவர் அன்பான தேவன் எங்கள் இயேசுராஜன். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் மகிமையின் தேவன், ஆராதனை ராஜன் கூடும் இடத்திலே ஓடோடி வருபவர் அன்பான தேவன் எங்கள் இயேசுராஜன். வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. யுத்தத்தில் வல்லோரம் சேனையின் கர்த்தராம் யூதாவின் சிங்கமாம் எங்கள் இயேசு. ரட்சிப்பின் கண்மலை அரணான கோட்டையாம் பலனான துர்கமாம் எங்கள் இயேசு. யுத்தத்தில் வல்லோரம் சேனையின் கர்த்தராம் யூதாவின் சிங்கமாம் எங்கள் இயேசு. ரட்சிப்பின் கண்மலை அரணான கோட்டையாம் பலனான துர்கமாம் எங்கள் இயேசு. வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க உம் நாமம் வாழ்க. யுத்தத்தில் வல்லோரம் சேனையின் கர்த்தராம் யூதாவின் சிங்கமாம் எங்கள் இயேசு. ரட்சிப்பின் கண்மலை அரணான கோட்டையாம் பலனான துர்கமாம் எங்கள் இயேசு. யுத்தத்தில் வல்லோரம் சேனையின் கர்த்தராம் யூதாவின் சிங்கமாம் எங்கள் இயேசு. ரட்சிப்பின் கண்மலை அரணான கோட்டையாம் பலனான துர்கமாம் எங்கள் இயேசு. வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, ஆமென். 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அஸ்ரியர் ராஜா அவன் யுத்தம் பண்ண வந்து கொண்டு இருக்கும்போது அவனிடத்தில் இருந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை விட காட்டிலும் அது அதிக பேராக இருந்தார்கள்.
ஆனாலும் அந்த இடத்துல எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல அவரோட சேனாபதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நம்மளிடத்தில் இருக்கிறவர்கள் அநேக பேர் என்று சொல்லுகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அவர் பெரியவராகவே இருக்கிறார். 20வது வசனத்தில், இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அடுத்த மாத்திரத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு தூதரை இறக்கி அங்கிருந்த எல்லா பேரையும் அவர் அதம் பண்ணினார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்க கூடும் இந்த வேளையில்? எது நெருக்கமாகட்டும், எந்த ஒரு கஷ்டமாகட்டும், எது நேர்ந்தாலும் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். விசுவாசத்தோடு கூட அடுத்த பாடலாக, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு வெற்றி வெற்றி என்கிற பாடலை பாடுவோம். என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி துதிகன மகிமை அனைத்திற்கும் பாத்திர ஒருவரே நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேங்க்யூ லார்ட், வண்டர்ஃபுல் ஜீசஸ். நன்றி. அருமையாய் நாம் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை பாடினோம். இப்பொழுது ஆராதிக்கும் வேளை, கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் வேளை. திஸ் இஸ் த டைம் ஆஃப் ப்ரேஸ் வர்ஷிப். நாம் எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்றால் நல்லது. ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ஆன் அவர் ஃபீட் ஆஸ் வி ஆர் இன் த பிளேஸ் வேர் வி ஆர் சீட்டட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உட்கார்ந்திருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நிற்போம். நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல்களிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய வல்லமையின் தொழுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, நான் உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன், பயப்படாதே. காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் நான். உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். திடன்கொள். என்னுடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நீ என் சமூகத்திலே காத்திரு, பயப்படாதே. இப்பொழுது என் வல்லமை அனுப்புகிறேன். நீ உயிர்ப்பிக்கப்படுவாயாக, நீ பலப்படுவாயாக. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் நான் சொன்னது போல நான் உங்களை தேற்றுகிற கர்த்தர். என் பிள்ளைகளே, உங்கள் வேதனைகள் நீங்கி சுகமாயிருங்கள். உங்கள் கண்ணீரை நான் துடைக்கும் வேளை வந்துவிட்டது. நீ மகிமையின் மேல் மகிமை அடைவாய். பலத்தின் மேல் பலம் அடையும்படி நான் அனுகிரகம் செய்வேன். உனக்கு அளிக்கும் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்தரே, நீர் எங்களுக்காக பேசினதற்காக ஸ்தோத்திரம். கொடா கொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். நம்முடைய மகன் சகோதரர் பிரவீன் அவர்கள் இப்பொழுது நம்மை கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளாய் கொண்டு போவார். Come on, shall we all join with our brother? நம்முடைய சகோதரனோடு நாம் எல்லாரும் சேர்ந்து கொள்வோமா? We are going to praise and worship him. கர்த்தருக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை அடைத்து அவருடைய சமூகத்தில் குடும்பமாக முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் அன்பு செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் துதிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி இருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, எங்க ஆத்துமனேஸ்வரே, எங்க மனவாளனே, நன்றியோடு துதிக்கிற. வாய்களை திறந்து ஓ ரியாந்தார் மோரியா காஷாக்கியாந்தரோ நியாந்தரோ ரியாமா மாமா. எப்படி தேவனை ஆராதிக்க நீங்க விருப்பப்படுகிறீர்களோ அப்படியே குடும்பமாக நல்ல கரங்களை உயர்த்தி ஓ ரியாந்தார் நாகவோ ரியாந்தாரா பாபா ஷாக்காலியாந்தரோ ரோ 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்த
வைத்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். கேப்பீங்களா அப்பா? இந்த நாள்ல ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவினால் எங்களை நிரப்புவிக்கிற தகப்பனே நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல உள்ளத்திலிருந்து அப்பா உமக்கு மாத்திரம் எல்லா துதியும் எல்லா கணம் எல்லா மகிமை செலுத்துகிற தகப்பனே. You deserve the glory, Lord. தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்களெல்லாம் ஜெப வீரனாக எங்களை மாற்றுவீராக அப்பா. வீரன் குடும்பமாக ஒருமனப்பட்டு கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே
ஷாலோம், ஹல்லேலூயா, யெகோவா நிஸ்ஸியே, ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா, யெகோவா நிஸ்ஸியே, ஹல்லேலூயா, யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா, யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, Yes, Lord. பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா, ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, ஹல்லேலூயா, லீலி புஷ்பமே, ஹல்லேலூயா, சாரோனின் ரோஜாவே, ஹல்லேலூயா, லீலி புஷ்பமே, ஹல்லேலூயா, அழகு சிறந்தவரே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, அழகு சிறந்தவரே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, Yes, Lord. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் ஆத்துமா நேசரே, துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, அப்பா எங்க குடும்பத்துக்குள்ளாக நீ வாசம் செய்து கொண்டிருக்கிறவரே. Yes, Lord. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்க விசுவாசிக்கிறோப்பா, எங்க துதியில நீங்க பிரியப்பட்டீங்க தகப்பனே. சுகந்த வாசனையாய் நீங்க நுகர்ந்து பார்த்ததுக்காக நன்றி சொல்லுகிற தகப்பனே. எங்க குடும்பங்களை நீ நேசிக்கிறீரப்பா. அப்பா, எங்களை அரவணைத்து மட்டுமாய் பாதுகாத்தீங்க அப்பா. தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய நாமத்தினாலே அப்பா எங்களை கட்டுவீராக, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றிகள் செலுத்துகிறோம் தகப்பனே. Thank you, Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை பாடினோம், ஆண்டவரை துதித்து ஆராதித்தோம். இப்பொழுது அப்படியே எழுந்து நின்ற வண்ணமாக நாம் சங்கீதம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 98, Psalm 98. நம்முடைய பாஸ்டர் ஆண்டனி பிரபாகரன் அவர்கள் நம்மை சங்கீதத்தில் வழிநடத்துவார்கள். முதல் வசனத்தை அவர்கள் வாசிப்பார்கள். இரண்டாவது வசனத்தை நான் வாசிப்பேன், அதோடு என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். மாறி மாறி நாம் வழக்கம் போல வாசிக்கலாம்.
பாஸ்டர் ஆண்டனி பிரபாகர். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக் கடவது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. முதல் வசனம், the very first verse is the key thought for all of us. திறவுகோல் வசனம் என்பது அதுதான், முதல் வசனம். That's the golden thought for today and for this coming week. இந்த நாளுக்கும் இந்த வாரத்துக்கும் இந்த முதல் வசனம் தான் தங்க வாக்கியமாக இருக்கிறது. அந்த வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, sing to the Lord a new song, for he has done marvelous things. His right hand and his holy arm have gained him the victory. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும், ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Let us start to worship him with all new songs, with all songs. The Lord will be magnified in our midst. நாம் ஆண்டவரை பாடும்போது கர்த்தர் நம்முடைய நடுவிலே மகிமைப்படுவார். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தொடர்ந்து பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் யாராவது பர்த்டே வெட்டிங் டே இந்த நாளில் அல்லது இந்த வாரத்தில் ஒரு நாளில் செலிப்ரேட் பண்ணுகிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம், மற்றவர்களெல்லாம் ஜெபிக்கலாம். கூடுமானால் மற்றவர்கள் கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, பரிசுத்தப்பா, உங்கள் வல்லமை பாயட்டும், உம்முடைய மகத்துவம் பெரிதாய் விளங்குவதாக அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிரசன்ஸை நான் பார்க்கிறேன் ஆண்டவர். சக்கமாக ஹசத்தாலா. இந்த ஆண்டு நீ ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டாக இருக்கும். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். திகில் உன்னை சேருவதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம், இந்த ஆண்டு நான் உன்னை சுகமாய் தங்கி குடியிருக்க செய்யும் ஆண்டாக இருக்கும். என் ஜனமே, பயப்படாதே, நீ பெருகுவாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் பிரசன்ஸ்னால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அப்படியே ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆம், பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற மக்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கே புகழ். ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் நம்முடைய நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீ ஆயத்தமாயிட்டீங்களா? வசனம் கேட்கறதற்கு ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்டு மகிழப் போகிறோம். ஆண்டவர் தான் பேசுகிறவர். ஏன்னா கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவாவியானவர் தாமே எழுதப்பட்டிருக்கிறார். ஆகையினால எஸ், கர்த்தர் பேசுவார். நீங்கள் ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடிமையினுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறதான அந்த வார்த்தைகளை கேட்கும்போது பாஸ்டர் பேசினாருன்னு அல்ல, ஆண்டவர் பேசினார். எஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் that the Lord only is speaking for you, my dear children of God. I open my mouth and that's all. But God is the only personality to reveal himself to us. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைய வேத பகுதியை நாம் முதலாவதாக வாசிக்க கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். லார்ட், யூ ஹேவ் டு ஸ்பீக் டு அஸ் லார்ட். ஐ கமெண்ட் மை செல்ஃப் இன் யுவர் ப்ரெஷஸ் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி தலைப்பு வாதை நிறுத்தப்படும் என்பது தான். The plague will be stopped is the topic of today's message. இந்த நாட்கள் ரொம்ப 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 பயம் நமக்கு. எப்போ தான் இந்த வாதை நிறுத்தப்படுமோ தெரியலையே. 2020 வந்தது, 2020 வந்தது, சந்தோஷப்பட்டோம் தான், நல்லா இருக்கும்னு நினச்சோம். வாக்குத்தத்தங்கள்லாம் அவ்வளோ பெரிதாக இருந்தது. ஆனால் மார்ச் மாதமே நம்முடைய தேசத்தில் ரொம்ப வேகமாக கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்தது. ஏராளமான பேர் மரித்து போனார்கள். அநேக பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுதலில் பிரவேசித்து விட்டார்கள். பயங்கரமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வேவுங்கிறாங்க. அதற்கு பிறகு ஆண்டோடைய கிருபினாலே அக்டோபர்லேருந்து நம்முடைய சர்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணோம். ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் 3 ஆராதனைகளாக சண்டேஸ்லாம் கர்த்தரை நாம் கனப்படுத்தினோம். அரசு விதித்த அந்த நிபந்தனைகளை சரியாக ஃபாலோ பண்ணி அந்த ஆராதனைகளிலே பார்த்தோம். கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஆனால் தொடர்ந்து இப்போ 2வது வேவ், செகண்ட் வேவ், 2வது அலைன்னு சொல்கிறாங்க. இது அதை காட்டிலும் மகா பயங்கரமாக தான் இருக்குது. அந்த கரோனா COVID-19 என்னதான அந்த பேண்டமிக், அந்த தொற்று வியாதியை தொடர்ந்து இப்போ இன்னொரு தொற்று வியாதி வந்திருக்கு. அது கருப்பு பூஞ்சை, பிளாக் ஃபங்கை. பார்த்தீங்களா? கொடுமை தான், வேதனை தான். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாதை நிறுத்தப்படும். Praise the Lord. Hallelujah. This plague will be stopped. இந்த வாதை நிறுத்தப்படும். This pandemic will be stopped. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 12:13 கர்த்தர் கொடுத்தார். அதிலிருந்து தொடர்ந்து வார்த்தைகளை உங்களுக்காக கொடுக்க தேவாவியானவர் உதவி செய்வாராக. நாம் அந்த வசனத்தில் விதமாய் வாசித்தோம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம், அந்த ரத்தம்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்றால் நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். Yes. Now the blood shall be a sign for you on the houses where you are. And when I see the blood, I will pass over you.
And the plague shall not be on you to destroy you when I strike the land of Egypt. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்தில். அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அவர்களை எகிப்தியர் கொடுமைப்படுத்தினார்கள். ஏன்? யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான், ஒரு ராஜா வந்தான். அவன், இந்த ஜனங்கள் அதிகம் பரம்பி இருக்கிறார்களே, இந்த யூத ஜனங்கள் ரொம்ப விருத்தி அடைந்து இருக்கிறார்களே, இவர்களை சும்மா விடக்கூடாது, இவர்களை அழித்து போட வேண்டும் என்று அவன் மிக வேகமாக கிரியை செய்தான். ஆனால் கர்த்தர் ஒரு மோசையை எழுப்பினார். இந்த ஜனத்தை விடுவிக்க வேண்டும். யாரை? இஸ்ரவேலரை. ஆம், கர்த்தர் தெரிந்து கொண்டதான யூத ஜனத்தை எப்படியாக எகிப்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்பி அவர்களை பிரித்தெடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா யோசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தில் அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the plague shall not be on you to destroy you. That is the word to be underlined. அதுதான் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. ஆமாம், எகிப்து தேசம் அழிக்கப்படும். Yes, the land of Egypt will be destroyed as such by the plagues. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர், யூத ஜனங்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். இதே போல தான் நீங்களும் நான் இருக்கிறோம். ஆண்டவரே விழுந்து கிடந்தா போதும், கர்த்தாவே நீர் பாரும் என்று சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். தேசத்திலே மகாபெரிய அழிவு உண்டாயிருக்கலாம். ஆனால் உனக்கும் எனக்கும், உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும், உன் ஜனத்துக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும், தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏரியாவில் மாத்திரமல்ல, இது இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாவரும் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிக அழகாய் அன்றைக்கு வழிநடத்தினார். 10 வாதைகள் ஆண்டவர் அனுப்பினார். ஏன்? பார்வோனுடைய மனசு கடினப்பட்டு 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 அவன் அவர்களை சுதந்திரமாய் தேசத்தை விட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி போக அனுமதிக்கவில்லை. அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். ஆகையால் கர்த்தர் தேவனுடைய கடைசியாக 10வது வாதை, அதுதான் எல்லா ஜீவன்கள், எல்லா உயிரினங்கள் மாத்திரமல்ல, எல்லா மனுஷர்களுடைய குடும்பங்கள்லையும் முதற்பேரானவைகளை சங்கரிக்கும் மகாபெரிய வாதை. அதுதான் 10வது வாதை. ஆமாம், எல்லா வாதையும் வந்துச்சு. ஒவ்வொரு வாதையும் அழிவு 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 தான். ஒவ்வொரு வாதையினால் அழிவு தான் ஏற்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த வாதை மகாபெரிய கோரமான அழிவு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். The Lord has set apart a plan in order to save his people. அது என்ன தெரியுமா? The blood must be sprinkled. தேவனுடைய பிள்ளைகளே, the blood of the Lamb of God. My dear children of God, this shows that the Lord Jesus Christ is the Lamb of God. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தம் வீட்டிலே பூசப்பட வேண்டும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். Now the blood shall be a sign for you on the houses where you are. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செய்தார்கள். சங்கார தூதன் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே உட்பிரவேசிக்கவில்லை, அவன் கடந்து போய்விட்டான். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் இருக்கிறோமா? ரத்த கோட்டைக்குள்ளாய் இருக்கிறோமா? இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லுங்க. விசுவாசத்தோட இயேசப்பா உங்க ரத்தத்தை விசுவாசிக்கிறோன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பார், உங்கள் மனைவிமார் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் கணவன்மார்களை பாதுகாப்பார். God is with us. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவப்பிள்ளையிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம்தான் அது. வாதை நிறுத்தப்படும், வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்பது தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா சங்கீதம் 91:10 நம்ம எல்லாருக்கும் தெரியும். Psalm 91:10 வாசிக்க கேட்கலாம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
Amen. No evil shall befall you, nor shall any plague come near your dwelling என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளோ அருமையாய் அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. இது நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மறைஞ்சிருக்கீங்களா? இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த வாதை நிறுத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இனி வேதத்தில் கூறப்பட்டுள்ள சில வாதைகள், அதனுடைய விளைவுகள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Now we are going to see the plagues and their consequences now on the basis of Bible. Okay, வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? வாதைகள் என்ன, அந்த வாதைகளினுடைய விளைவுகள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவது, as a first point, Genesis 12:17. அதாவது ஆதியாகமம் 12:17 வாசிக்க கேட்கலாம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியும். நம்முடைய முற்பிதாக்களிலே ஒருவர் மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் இருக்கிறார். ஆம், ஆபிரகாம் தான் தேவனுடைய பிள்ளையில நமக்கு முதல் முற்பிதா. இந்த ஆபிராம் அந்த நாட்களில் அவர்கள் கல்தேயர் தேசத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அப்போ ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எழுந்து, நீயும் உன் மனைவியும் எழுந்து என்ன செய்யுங்க, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆண்டவர் காண்பிக்கும் தேசம் எது? கானான் தேசம். இவர்கள் கானான் தேசத்துக்கு வந்தார்கள். ஆபிராமும் அவருடைய மனைவியும் அவருடைய சொத்துக்கள் சுதந்திரங்கள் எல்லாரும் எங்கே வந்தாங்க? கானானுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த நாட்களில் கானானிலே மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது. There was a great famine in the land of Canaan where Abraham was commanded to go. ஆபிராம் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். அந்த கானானிலே மிகப்பெரிய பஞ்சம் இருந்தது. அதனால் பஞ்சத்தில் பிழைப்பதற்காக, ஐயோ இந்த பஞ்சத்தில் இருக்க முடியாது, ஸோ in order that he may safeguard his whole family and all the things which he has, I mean all the living beings what he has, everything, in order that they may be safeguarded, now he had to go to Egypt. இப்போ அவர் எகிப்துக்கு போக வேண்டியதாக போச்சு. ஏனென்றால் கானானில் பஞ்சம், கொடிய பஞ்சம். அதனால் அவர் என்ன செய்தார்? எகிப்துக்கு வந்தார். ஆனால் எகிப்துக்கு வரும்போது அவர் காரியம் செய்தார். தன் மனைவியாகிய சாராயை பார்த்து சொன்னார், ஏம்மா நீ அழகாக இருக்க. அவர் எந்த வயசில் அங்கே வந்தார் தெரியுமா? வேதத்தில் எழுதியிருக்கு 75 வயதில். எஸ், ஆண்டவர் 75 வயசில் அவருக்கு அந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து, நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அதெல்லாம் சொன்னார். ஆண்டவர் சொல்லி at the age of 75 Abraham now left for the place, or left for Canaan, what God has commanded. ஆண்டவர் சுதந்திரிக்கும்படி கொடுக்குற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார் 75 வயசில். அவருக்கு 75 வயசு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 65 வயசு இருந்திருக்கும். ஏன்னா 10 வயதுக்கு அந்த அம்மா இளமை. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆகையினால உன்னை பார்க்கும்போது எகிப்தியர்கள் என்ன செய்வாங்க? என்னை கொன்று போடுவார்கள், உன்னை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். ஆகையால் நீ ஒரு தயை செய்ய வேண்டும். உன்னிடத்தில் நீ யார் என்று கேட்டால் நீ நான் அவருடைய சகோதரி என்று சொல்லிவிடு, அவருடைய மனைவி என்று சொல்லிவிடாது என்றெல்லாம் சொல்லுகிறார். இந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நடந்தது. அந்த எகிப்தில் இருந்த பார்வோன், பிரபுக்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவளை புகழ்ந்தார்கள், அவளுடைய அழகை புகழ்ந்தார்கள். ஆபிரகாம் சொன்னபடியே நடந்தது. இதனால் ஆபிரகாமுக்கு அந்த பார்வோன் நிறைய தயை செய்தான். ஆடுகள், மாடுகள், ஜீவன்கள் எல்லாம் தான் சொத்து. அந்த காலத்தில் எல்லாம் கொடுத்தான், ஒட்டகங்கள் எல்லாம் கொடுத்தான்.
கொடுத்து கனப்படுத்தினா. ஆனால் தேவனுடைய பிள்ளை அல்லவா? ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சாராய் யாரு? அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவிதான் சாராய். ஆகையினால் ஆண்டவர் இந்த சாராயின் நிமித்தம் அந்த பார்வோனையும் அவனுடைய வீட்டாரையும் என்ன செய்தாராமா? மகா வாதைகளால் வாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி பாருங்க, யாத்திராமம் 20:17 10வது கற்பனை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். அதில் ஒரு கற்பனை, 10வது கற்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ பிறனுடைய வீட்டையாவது, பிறனுடைய மனைவியாவது, பிறனுடைய சொத்து சுகம், ஆடு மாடுகள், ஜீவன்கள், பிறனுடையது எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது? இச்சியாதிருப்பாயாக. டு நாட் கவட் த your neighbors properties, your neighbor's wife, your neighbor's cattle, whatsoever it may be. உன்னுடைய அயலானுடைய, உன்னுடைய பிறனுடைய எந்த பொருளையும் இச்சியாதிருப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவர் இச்சையை விரும்பாதவர், இச்சிக்கக்கூடாது என்று மிக கண்டிப்பாக வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவன் அந்த பாவத்தை ஆண்டவர் வெறுத்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பார்வோன் அவன் எகிப்து தேசத்தான். அவன் இந்த சாராயை, அதுவும் தேவனுடைய பிள்ளையை அவன் என்ன செய்தான்? தான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். கர்த்தர் பார்த்தார், அவனை வாதித்தார். கடைசியில் அவன் என்ன செய்தான்? ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னான், எப்பா, இவள் உனக்கு மனைவியாக இருக்கிறாளே, நீ ஏன் என்னிடத்தில் போய் சொன்னாய் என்று சொல்லிவிட்டு, இதோ இவளை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி அவன் அனுப்பிவிட்டான் என்று அந்த சரித்திரம் சொல்லுகிறது. எப்படியோ சாராய் பாதுகாக்கப்பட்டாள். ஆனால் தேவனுடைய பிள்ளை, இதில் நாம் கண்டுகொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? பிறன் மனைவியை இச்சிப்பது பாவம். அன்றைக்கு பிறனுடைய மனைவியை இச்சித்தான் பார்வோன். கர்த்தர் வாதையை அனுப்பினார் என்று எழுதப்படும். ஸோ வாதை எதனால் வருகிறது? இச்சிக்கிறதுனால வருகிறது. உலகத்தை இச்சிப்பது, மற்றவருடைய சொத்துக்களை இச்சிப்பது, பிறனுடைய மனைவியை இச்சிப்பது, இதெல்லாம் பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 2வது ஒரு வாதையை குறித்து பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 9வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 9 verses 13 to 15, 13 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமியெங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொலை நோயினால் வாதிப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் கர்த்தர் ஒரு பெரிய வாதையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பிரித்தெடுத்தார். மோசேயை அனுப்பி அவர்களை பத்திரமா எகிப்து விட்டு வரும்படி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமயத்தில் தேவனுடைய நல்ல கவனிங்க, மோசே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். மோசே கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்கிறார். பார்வோனிடத்தில் போய் கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்வோனிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் பார்வோன் சொல்லுகிறான், அது யார்? கர்த்தர் என்பது யார்? உன்னுடைய ஜனங்களை நான் அனுப்ப வேண்டும் என்பது எனக்கு என்ன விதி? நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று அவர் மனதை கடினப்படுத்தி விட்டார். ஆண்டவர் அங்கே அந்த பார்வோனின் மனது கடினப்பட எகிப்து தேசம் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கப்பட்டது. வாதைகள் ஒவ்வொன்றாய் வந்தது. நீங்கள் அந்த வேதத்தில் அந்த பகுதிகளை வாசித்து பாருங்கள். அதற்கு முன்பு உள்ள வார்த்தைகள், முன்புள்ள அதிகாரங்களையும் முன்புள்ளதான வசனங்களையும் வாசித்து பாருங்கள். 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, தீங்கு செய்வதற்கு பார்வோன் விட்டு கொடுத்தான்.
நன்மை செய்யும் எண்ணம் அவனுக்கு இல்லை. ஒரு பிடிவாதம் அவனுக்குள் இருந்தது. Parova was hardening his heart not to let the children of God to go as according to the guidance of the Lord from Egypt. எகிப்தை விட்டு போக அவன் விடாமல் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலையை, அதைத்தான் நம்ம இதில் பார்க்கிறோம். அங்கே மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடாதிருந்தால், அங்கே அதான் பார்க்கிறோம். பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் என்ன செய்வேன்? அனுப்புவேன். For at this time I will send all my plagues to your very heart and on your servants and on your people, that you may know that there is none like me in all the earth. பார்த்தீர்களா? அது மாத்திரம் இல்லை, நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Now if I had stretched out my hand and struck you and your people with pestilence, then you would have been cut off from the earth. பூமியிலிருந்து நீ நாசமா போயிடுவ, ஒன்றுக்கு உதவமா போயிடுவ. அப்போ வாதைகள் எதற்கு அனுப்பப்படுகிறது? தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய சிட்சையாக வாதைகள் அனுப்பப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் செய்வது தேவனை கோபப்படுத்துகிறது. நீ பாவம் செய்யாதே. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரி, அருமை மகளே, மகனே, பாவத்தை நீ வெறுத்து விடு. என் ஆண்டவர் பாவத்தை விரும்பாதவர். பாவத்தை விரும்ப 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 ஆண்டவருடைய கோபம் வாதைகளை நீ பார்க்கும்படி செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், எகிப்து பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினபடினால் கர்த்தர் சகலவித வாதைகளையும் கொள்ளை நோயையும் வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் யாத்திரா 9:13-15 வசனங்கள் இதைத்தான் பார்க்கிறோம். அவன் இருதயம் கடினப்பட்டுச்சு. Your heart should not be hardened, but your heart should be, my dear children of God, tentative. உங்க இருதயம் கொஞ்சம் இலகுன மனசா இருக்கணும், இரக்கமுள்ள மனசா இருக்கணும், கடினப்படக்கூடாது. யார் உங்களுக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிக்கிற குணமுள்ளவர்களாக இருங்க. மன்னிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்கள மன்னிக்கிறீங்களா? கொஞ்சம் பேசிட்டா போதும், கடினமாக பேசிட்டா போதும், அவர்களை மன்னிக்கும் இருதயம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறதே. சங்கடமான நிலைமை. இந்த பாஸ்டர் இப்படி தான் பேசுவார் அப்படின்னு நீ அசால்ட்டாக நினைக்காத. வார்த்தைக்கு செவி கொடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகுந்த வேதனையோடு கர்த்தருடைய ஜனமே ஒன்றை பார்க்கிறார். வாதைகளுக்கு நாம் தெய்வ பிள்ளைகளே விலக வேண்டுமானால் அப்பா என்று ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாம் 2 குறிப்புகளை பார்த்தோம். 3வது குறிப்பு பார்க்கலாம். எண்ணாகமம், நம்பர்ஸ் சாப்டர் 25 verses 7-9. 25வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஆமென். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இது பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட வாதைகள்லாம் விட்டு வந்தாச்சு. பாருங்க, வனாந்தர யாத்திரை இது. த ஜேர்னி த்ரூ வில்டர்னஸ். இந்த வனாந்தர யாத்திரையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும்போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இன் சாப்டர் 25 நம்பர்ஸ். அதில் இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு என்ன செய்தார்களாம்? வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எ வெரி
great horrible sin is doing adultery. My dear children of God, adultery and fornications, they are great sins. பெரிய பாவம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாப்புக்கு ஏதுவாக அன்றைக்கு பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்துட்டார்? அந்த ஜனங்களை அவரால் சபிக்க முடியலை, இஸ்ரவேல் ஜனத்தை. ஆகையினால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தந்திரமாய் இந்த ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டார். இவங்க ஒரு வித்தியாசமான ஜனம், ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற ஜனம், இவங்களுக்கு விரோதமாக நான் எதையும் பேச முடியாது. ஆனால் அந்த ராஜாவிடத்தில் தந்திரமாக தான் பிலேயாமின் ஆலோசனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிலேயாம் மேலே கோவப்பட்டார். அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசித்து அறிந்திருப்பீர்கள். இன்னொரு நாள் அதை விளக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தர் சொல்றது தான் சொல்லணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான விபச்சார வேசித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபமும் அங்கே வெளிப்பட்டது. வாதையை அனுப்பினார். ஏன்? இந்த விபச்சார வேசித்தனத்து நிமித்தம். மோவாபிய பெண்கள், அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பயங்கரமான பாவத்தை நாம் பார்க்கிறோம். ரொம்ப வேதனையாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அந்த 25வது அதிகாரத்தில் 7 to 9 வசனங்களில் எலெயாசாரின் மகன் பினகாஸ் ஒரு வைராக்கியம் காண்பிக்கிறார். எலெயாசார் யார் தெரியுமா? ஆரோனுடைய குமாரன் தான். இந்த எலெயாசாருடைய மகன் தான் பினகாஸ். ஆசாரிய வம்சாவளி, அவருக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வந்தது. ஒரு இஸ்ரவேல் மனுஷன் என்ன செஞ்சான்? அங்கே ஒரு மீதியானிய ஸ்திரியை, ஒரு மிடியானைட் விமன், அவளோட விபச்சாரம் பண்ணுவதற்காக அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அதை தான் நம்ம வாசித்தோம். அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் உண்டான வாதை நின்று போயிற்று. 2 பேரையும் சேர்த்து ஒரே குத்துல குத்தி போட்டான். தேவன் பயங்கரமாக கோபப்பட்டு தான் அந்த வாதையை அனுப்பினார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த verse 9 9வது வசனத்தில், அந்த வாதையால் செத்தவர்கள் எத்தனை பேராமா? 24,000 பேர். 24,000 people died because of the plague. அந்த வாதையினால செத்தவர்கள் 24,000 பேர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பயங்கரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பினகாஸ் has shown the zeal of God. பினகாஸ் தேவனுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, வாதை நின்று போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம் கர்த்தர் விரும்பாத பாவம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பக்தியில் பரவசப்படுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாக இருங்கள். பாவம் செய்ய வேண்டாம்னா வேண்டாம், அதில் விரும்பக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாராக. சங்கீதம் 89 31 32 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். Psalm 89 verse 31 and 32. என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். Amen. If they break my statutes and do not keep my commandments, then I will punish their transgression with a rod and their iniquity with stripes. ஆண்டவர் எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். என் கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா வாதிகளினாலும் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அப்படியான அர்த்தம் என்ன? இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? தேவ ஜனமே, நீயும் நானும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம். நாம் உடனே அவங்க தப்பு இவங்க தப்புன்னா சொல்லாதீங்க. நம்மை உணர்வோம், நம்மிடத்தில் இருக்க குறைகள் என்ன என்று பார்ப்போம். தினமும் நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிப்பா, என் பாவத்தை மன்னியும் என்று தான் கேட்கிறேன். இந்த வாதையை நிறுத்தி போடும் என்று கேட்கிறேன். அப்படித்தான் நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த காரியத்தில் உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, 4 வாதைகளை நாம் பார்த்தோம். 4 விதமான வேதத்தில் சொல்லப்படுகிற வாதை. இந்த 4வது வாதை என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினால கர்த்தருடைய கோபம்
அங்கே வருகிறது. அதன் நிமித்தமாக ஏற்படுகிற தண்டனை தான் இந்த வாதை, இந்த கொள்ளை நோய். இந்த வாதைகள்லாம் எதனால? ஆண்டவருடைய கோபம், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 18 verse 8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஆமென். இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், therefore her plagues will come in one day, death and mourning and famine, and she will be utterly burned with fire, for strong is the Lord who judges her என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவள் அக்கினினாலே சுட்டெரிக்கப்படுவாள். இங்கே அவள் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பாபிலோனாகி அந்த வேசிப்பெண், அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்ம நினைக்கிறோம், ஆமாம், சும்மா இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நோ, ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும் நாள் சீக்கிரம் வரப்போகிறது. நீங்கள் வசனத்தை அற்பமாக நினைக்காதீங்க. இந்த பாபிலோன் என்றால் யார் தெரியுமா? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும்போது, அங்கே ஆதியாகமம் 11:9 இந்த பாபேல் என்னும் கோபுரம், அப்போ ஆதியாகமத்திலேயே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? பாபிலோன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஜாதிகள் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் பாஷைகள் பிரிந்து போகாமல் இருந்தது. அதனால் எல்லாரும் ஒரே பாஷையை பேசுனதுனால மக்கள் எல்லாரும் கூடி சொன்னாங்க, நம்ம வானளாவ ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம். இன்றைக்கும் அப்படி தான் சார். கொஞ்சம் நமக்கு தெம்பு வந்துருச்சுன்னா, நல்ல சுகவாழ்வு வந்துருச்சுன்னா, நான் அப்படி கட்டுவேன் இப்படி கட்டுவேன். வீடு கர்த்தர் கொடுத்த வீடு போதும்னு நினைக்கிறது இல்லை. இதுக்கு மேலே வீடு கட்டணும், இதுக்கு மேலே கட்டணும், இதுக்கு மேலே கட்டணும். மனுஷன் பொல்லாதவன்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஆமாம், மனுஷன் எப்போதும் மாயைக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அன்றைக்கே மனுஷர்கள் அப்படி நினைச்சாங்க. கர்த்தர் பார்த்தாரு, மனுஷரை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு இறங்கி வந்தார். பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், இனி இவங்களை இப்படி விட்டால் சரிப்படாது என்று சொல்லி கர்த்தர் அவருடைய பாஷைகளை தாறுமாறாக பண்ணினார். ஆண்டவர் தான் பல பாஷைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆயிரக்கணக்கான பாஷைகள் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாஷையில். இன்றைக்கு உலகமெங்கிலும் அறியப்பட்ட ஒரு பாஷை தான் ஆங்கிலம், இங்கிலீஷ். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். There are a lot of languages, my dear children of God, in which English is primary everywhere in the world. அதனால் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தனா எல்லா இடத்துலையும் போய் சமாளிக்கலாம். நம்முடைய பாரத தேசத்திற்கென்று ஹிந்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் பேசுகிறோம் நாம். இப்படி பல பல பாஷை. காரணம் என்ன? அந்த பாபேலின் அனுபவம் அது ஆண்டவர் விரும்பலை. அந்த பாபேல், அன்றைக்கு உருவான அந்த பாபேல் அப்படியே பாபிலோனாக. தேவனுடைய பிள்ளைகளே, அது எப்போது பெருமைக்கு அடையாளமாய், ஆம், அந்த பாபிலோன் என்பது அகந்தைக்கு அடையாளமாய், இருமாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பாபிலோனை வெறுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் அவளுக்கு வரும் பாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் என்று சொல்லப்படும். எஸ், that will come on one day. That is the word to be underlined. Death and mourning and famine, and she will be utterly burned with fire. But before that it is written, therefore her plagues will come in one day. Why? For strong is the Lord God who judges her. ஆம், அவளை நியாயந்திருக்கும்படி ஆண்டவர் வருகிறார். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். சபை எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு நாம் எல்லாரும் சபைக்கு உட்பட்டவர்களாக இருப்போமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தரட்டும். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாபிலோனுக்கு வரும் அந்த நியாய தீர்ப்பு, அதுதான் இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த வாதைகள் எப்படி வந்தது? பாபிலோனுக்கு அவளுடைய பெருமையை அகற்றி போடும்படிக்கு. நீங்களும் நானும் கர்த்தரை பார்க்கலாமா? ஆண்டவரோடு பேசுவோமா? தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஆம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 நாம் வாசித்தோம்.
அவள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று பார்த்தோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 5 குறிப்புகளாக நாம் பார்த்துட்டோம். வாதைகள் எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டோம். ஆஸ் அ கன்க்ளூஷன், முடிவுரையாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ரெவல்யூஷன் சாப்டர் 22 verse 18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். For I testify to everyone who hears the words of the prophecy of this book, if anyone adds to these things, God will add to him the plagues that are written in this book. பார்த்தீங்களா? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, அப்போஸ்தலனாகிய யோவான் எச்சரிக்கிறார். ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் என்ன செய்வார்? கூட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பைபிள்னா பயப்படணும், கர்த்தருடைய வசனம்னா பயப்படணும். வசனத்தை பயத்தோடு வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். கர்த்தர் இறங்குவாராக. இந்த சிலாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அப்பா தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேவ மகிமை கடந்து வருவதாக. அப்பா, நீர் எங்களோடு பேசினீரே, எங்களுக்காக பேசினீரே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தந்தீரே. ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நமக்காய் பேசின வார்த்தைகளுக்காய். Come on everybody, mighty children of God, let's all join together in lifting up the name of the Lord with praises and honor. ஆண்டவருக்கு துதி செலுத்தி கர்த்தரை உயர்த்துவோம். Thank you Lord. அப்பனே, உங்க கிருபையில நான் ஒன்றும் இல்லைப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் போதும் ராஜா, நீர் போதும் ஆண்டவர். உம்முடைய பிரசன்ஸ் இருந்தால் போதும். எங்கள் மக்களை ஆசீர்வதியும் ஐயா. நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா, இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற வாதைகள், கொள்ளை நோய் நீங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. May the Lord show his abundant mercies to, yes Lord, oh Master, your children, oh Father, we pray. உங்க பிள்ளைகள் மேலே இரக்கத்தை பொழிந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். Lord, let thy power of mercy be applicable unto us, oh Father. Be thou with us, Lord, we pray. நீங்க எங்களோட கூட இருங்க டாடி. Thank you Lord. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யாரெல்லாம் COVID-19 பாசிட்டிவாகி கஷ்டப்படுகிறார்களோ அத்தனை பேரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த COVID-19 பேண்டமிக் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாகப்பா ஆண்டவரே. அது இப்பொழுது செகண்ட் வேவாக ரொம்ப வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. Lord, touch everyone who are affected by COVID-19 positive. In the name of Jesus, let your healing power may come down upon all the children of God, that they may be healed. Praise the Lord. அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வேக்சினேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவையான அளவுக்கு வேக்சினேஷன்ஸ் கிடைக்கும்படிக்காக, தடுப்பும் ஊசிகள் கிடைக்கும்படிக்காக எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல கருப்பு பூஞ்சை என்று சொல்லி, எஸ், பிளாக் ஃபங்கை என்கிறதான அந்த வியாதி பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை சபித்து அப்புறப்படுத்தும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒருவரும் இந்த வாதையினாலே சாகக்கூடாது. அப்பன் பிச்சை போடும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீங்க இறங்கினாதான் முடியும். நன்றி ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த ஆராதனையிலே ஜாயின் பண்ணி இந்த அப்டேட்டில் நம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் இன்று மீண்டும் சதா காலம் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை மறந்து போயிடாதீங்க. இன்றைக்கு 10 மணிக்கு இதே யூடியூப்ல விஷன் சர்ச் ஆஃப் காட் போட்டு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் இருக்கிறது. அதை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். God be with you. God bless you. Take care. Amen. எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 7D வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441110809. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 7D White Street, Chettipalayam Road, Pothano, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9443110809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.